திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே தொடர்ந்து போர் தாக்குதல்கள் நீடித்து வருகிற சூழ்நிலையில் தற்போது ஹார்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த வழியாக எந்தவித கப்பல்களும் செல்ல முடியாதபடிக்கு 150க்கும் அதிகமான கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறப்படுகிறது. மட்டுமல்ல, இந்த பகுதியானது உலக அளவிலே அதிகப்படியான எரிசக்தி பாதையாக அமைந்த ஒரு பகுதி. அது மட்டுமல்லாமல் கப்பல்கள் முக்கியமாக செல்லக்கூடிய உலகளாவிய பாதையாக இது காணப்படுகிறது. இந்த பகுதி மூடப்பட்டிருக்கிறதினால் தற்போது எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை குறிப்பாக இந்தியாவுக்கு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்தியா சுமார் 88% கச்சா எண்ணெய் இறக்குமதியை நம்பியே இருக்கிறது. இந்த எரிசக்தி இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹார்முஸ் சந்தி வழியாக தான் இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் கப்பல்கள் எரிசக்தியை சுமந்து கொண்டு நம்முடைய இந்திய தேசத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். கச்சா எண்ணெய் இறக்குமதி மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருவதற்கு முக்கியமான பாதையாக இது கருதப்படுகிறது. ஆகவே பல்வேறு தேசங்களுக்கு கொண்டு போகப்பட இருந்த இந்த கச்சா எண்ணெயானது தற்போது அங்கே கப்பல்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சரக்கு கப்பல்கள் மாத்திரமல்ல, சுற்றுலா பயணிகள் சென்ற கப்பல்களும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே 15,000 சுற்றுலா பயணிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய இந்திய தேசத்திற்கு தேவையான எரிசக்தி கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதாக கூறப்படுகிறது. தற்போது 25 நாட்களுக்கான எரிசக்தி இருக்கிறது என்றும், அதாவது பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் பெட்ரோல் டீசல் ஆனது தற்போது 25 நாட்களுக்கு இருக்கிறது என்றும், இப்பொழுது ஒரு பேரல் கச்சா எண்ணெயானது அமெரிக்க டாலர் $80 விற்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே இது 10% இந்த இஸ்ரேல் ஈரான் போர் நிமித்தமாக அதிகரித்திருக்கிறதாம். இன்னமும் இது நீடிக்கும் பொழுது $100, அதாவது 100 அமெரிக்க டாலராக இது உயரும் என்று கூறப்படுகிறது. இவ்வித சூழ்நிலை நிலவும் பொழுது நம்முடைய இந்திய தேசத்திலும் பெட்ரோல் டீசலுடைய விலை இன்னமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும், உலக அளவிலே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நிமித்தமாக உண்டாகும் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தின அதே சூழ்நிலையில் ஈரானும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இன்னும் குவைத், கத்தார் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மீது அது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மற்றும் இராணுவ நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அங்கே எண்ணெய் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் சேதத்திற்குள்ளாய் இருக்கிறது. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, எண்ணெய் தயாரிக்கும் ஆலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து கச்சா எண்ணெய் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருவது குறைவதும், இப்படி இந்த ஹார்முஸ் ஜலசந்தியானது மூடப்பட்டிருக்கிறதுனாலும் தொடர்ந்து இது நிமித்தமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அபாய சூழ்நிலை இருக்கிறது. இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். உலகளாவிய எரிசக்தி பாதையாக ஹார்முஸ் ஜலசந்தி உள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் மற்றும் ஓமன் எல்லையாக உள்ள இது ஒரு சர்வதேச கப்பல் வழித்தடமாக உள்ளது. இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கப்பல்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. இதற்கிடையே வளைகுடா பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இந்த ஜலசந்தி
மூடப்பட்டுள்ளது. இதனால் சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து எரிபொருள் ஏற்றி வந்த 150க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முடியாமல் தவிக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயற்சி செய்யும் கப்பல்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடல் வழியாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி சுமார் 1/3 அளவுக்கும், எல்பிஜி ஏற்றுமதியில் 20% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. உலகத்தில் அதிகமாக கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடு இந்தியாதான். கச்சா எண்ணெயில் இருந்து எடுக்கப்படும் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களுக்கு 88% இறக்குமதியையே நம்பி இந்தியா உள்ளது. குறிப்பாக வளைகுடா நாடுகளிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக 50%க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு இறக்குமதியாகிறது. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை பெரும்பாலும் கத்தாரில் இருந்துதான் இந்தியா பெறுகிறது. இதுவும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே வர வேண்டும். அடுத்து மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள், அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் இருந்துதான் கச்சா எண்ணெயை இந்தியா பெற்றாக வேண்டும். ரஷ்யா குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வழங்குவதால் இந்தியா தனது தட்டுப்பாடை குறைக்க ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதியை அதிகப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பெட்ரோல், டீசல் விலை ராக்கெட் வேகத்தில் உயரும் என கணிக்கப்பட்டது. இந்நிலையில் கச்சா எண்ணெய் இருப்பு குறித்தும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறித்தும் இந்திய அரசு தரப்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி 25 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயின் இருப்பு உள்ளதாக அரசு தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் கண்டாலும் தற்சமயத்திற்கு பெட்ரோல், டீசல் விலை உயராது என மத்திய அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 2022 ஆண்டு முதல் பெட்ரோல், டீசல் சில்லறை விலை மாற்றமின்றி தொடர்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு தருணங்களில் புவிசார் பதற்றம் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தது. ஆனால் இந்தியன் ஆயில் மற்றும் பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தவில்லை. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை அளவுக்கு அதிகமாக உயரும் பட்சத்தில் மட்டுமே பெட்ரோல், டீசல் விலை ஏற்றத்தை மத்திய அரசு பரிசீலிக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. ஆகவே நம்முடைய இந்திய தேசத்தில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படாதபடி கர்த்தர் இந்த சூழ்நிலையை எல்லாம் மாற்றி கொடுக்க, ஜனங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து 7 நாட்களாக நீடித்து வருகிற இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போரின் நிமித்தமாக ஆண்டவரை, முக்கியமாக ஒரு பக்கம் மனிதர்களுடைய உயிரிழப்புகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. 1000க்கும் அதிகமான பேர் ஈரானிலே உயிரிழந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிலும் ஒரு சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஆங்காங்கே சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இப்பொழுது கச்சா எண்ணெய் கொண்டு வரப்படுகிற, அதே போல எரிசக்தி உலக அளவிலே கொண்டு வரப்படுகிற, கப்பல் போகும் வழிப்பாதையாக கருதப்படுகிற ஆண்டவரே தகப்பனே, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்று சொல்லப்படுகிற இந்த பாதையை ஈரான் மூடினபடினாலே ஆண்டவரே, கச்சா எண்ணெய் இறக்குமதி ஆண்டவரே இந்தியாவிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அது நிமித்தமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டு எங்களுடைய முக்கிய மக்கள் பயன்படுத்துகிற பெட்ரோல், டீசல் ஆனது ஆண்டவரே தகப்பனே விலை உயர்வை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதப்பா. இந்த சூழ்நிலையினால் ஏழை ஜனங்கள், மக்கள் பாதிக்கப்படாமல் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரமப்பா, விலைவாசி உயர்வு ஏற்படாமல் ஆண்டவரே சூழ்நிலைகள் ஆண்டவரே பஞ்சத்தையும் ஆண்டவரை பாதிப்பையும் கொண்டு வராமல் இருக்க உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டு வருகிற இந்த யுத்தங்களை ஓய பண்ணி சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, உலக அளவிலே பொருளாதார ஆண்டவரை பாதிப்பும், அதே போல இன்னொரு பக்கத்திலே ஆண்டவரை இது நிமித்தமாக விலைவாசி உயர்வும் ஆண்டவரை ஏற்பட்டு ஜனங்கள் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடிக்கு நீங்க மனமிறங்க ஜெபிக்கிறோம். உயிரிழப்புகள் தடுக்கப்பட, யுத்தங்கள் ஓய பண்ணப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.